சப்பியா இருக்கிற இவருடைய பேர் தான் சஹான். இவர் முதல்ல கலந்துகிட்ட ஒலிம்பிக்லயே வேர்ல்ட் ரெக்கார்டையே பிரேக் பண்ணிடுறாரு. இதுல காமெடி என்னன்னா, இவர் ப்ரொஃபஷனல் அத்லெட்டே கிடையாது, வேற ஒருத்தருக்கு பதிலா தான் இவர் வந்து விளையாடுவாரு. முதல்ல த்ரோ பால் கேம் வைக்கிறாங்க. அதுல நம்ம சஹான் என்ன பண்றாருன்னா, தூரமா நிக்கிற ஒரு ரெஃப்ரியை பார்த்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க, உங்க மேல பால் பற்ற போதுன்னு சொல்ல, அதுக்கு அந்த ரெஃப்ரி நீயா இவ்வளவு தூரம் தூக்கி அடிக்க போறன்னு சொல்லிட்டு கேலி பண்ணி சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சஹான் லைட்டா தான் அந்த பாலை தூக்கி அடிப்பாரு, அது நேரா போய் அந்த ரெஃப்ரியுடைய மூஞ்சிலேயே அடிக்குது. இப்போ ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டையே பிரேக் பண்ணிடுறாரு. ஆனா ஒருத்தரை காயப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு இதை கவுண்ட்லயே எடுத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம சஹானுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இப்ப அடுத்த சான்ஸ்க்கு வெயிட் பண்ணி இப்ப மறுபடியும் தூக்கி போடுறாரு. இந்த தடவை முன்னால தூக்கி போட்டதை விட இன்னும் தூரமா தூக்கி போட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி கோல்டு மெடலே வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கும் இன்னொருத்தருக்கும் ரெஸ்லிங் மேட்ச் வைக்கிறாங்க. அதுல நம்ம சஹான் என்ன பண்றாருன்னா, ஆப்போனன்ட்டுடைய ட்ரெஸ்க்குள்ளேயே கையை விட்டுறாரு. அதனால ரெஃப்ரி கேமை ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட்ல நம்ம சஹான் கீழே குனிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் ஆப்போனன்ட் அப்படியே நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற நிலையிலேயே கேமை ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. இப்ப நம்ம சஹானால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆப்போனன்ட் அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஃபேஸ்லயே பாம்பு போட்டுறாரு. அதனால காண்டான நம்ம சஹான் பயங்கர கோவப்பட்டு அவருடைய காலை பிடிச்சு அப்படியே சுத்தி தூக்கி வெளியில வீசிட்டு இதுலயுமே கோல்டு மெடல் வாங்கிடுறாரு. இதே மாதிரி அவரு நிறைய கேம்ஸ்ல வின் பண்ணி ஏகப்பட்ட கோல்டு மெடல்ஸ் வச்சிருக்காரு. ஆனா அன்னைக்கு நைட்டு கம்ப்யூட்டர் காலமாடு மேல உட்காந்து பயங்கரமா சுத்துனதுனால அப்படியே கேராயி போய் நல்லா தூங்கிடுறாரு. அதனால மறுநாள் காலையில கேமுக்கு லேட்டா தான் போறாரு. ரெஃப்ரியும் அவருக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. என்ன கேம்னா, பயங்கர வெயிட்டா இருக்கக்கூடிய பார்பலை அப்படியே தலைக்கு மேல தூக்கணும். அதை பார்த்த உடனே நம்ம ஷஹான் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஃப்ரெண்டுடைய ஷூவை கலட்டி அதை அப்படியே மோந்து பார்த்து வெறியேத்தி மோட்டிவேட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் போய் அந்த பார்பலை தூக்கிடுறாரு. ஆனா அதை தூக்கி வச்சுக்கிட்டு அவரால் எந்திரிக்கவே முடியல. அப்படியே ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டு இருந்ததுனால அடியில அவருடைய பேண்ட் வேற ரெண்டா கிழிஞ்சிருது. அதை பார்த்துட்டு தூரத்துல இருந்து அவருடைய அசிஸ்டன்ட் உங்களுடைய பேண்ட் அடியில கிழிதுன்னு சொல்ல, அந்த வெறியிலேயே நம்ம சஹான் எப்படியோ அந்த பார்பலை தலைக்கு மேல தூக்கி ஒரு வழியா அதுலயுமே கோல்டு மெடல் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் கடைசியில லாங் ஜம்ப் கேம் வைக்கிறாங்க. இதுலயுமே நம்ம சஹான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. ஆனா அவரு ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால அவருடைய பாடி இடுப்பு வரைக்கும் அப்படியே மண்ணுக்குள்ளேயே புதஞ்சிருது. அப்ப கூட ரெஃபரி இதெல்லாம் கவுண்ட்ல எடுத்துக்க முடியாது, ஏன்னா நீ ஜம்ப் பண்றதுக்கு முன்னால லைனை கிராஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. உடனே நம்மால ஃபுட்டேஜ் ரீப்ளே பண்ணி பாருங்கன்னு சொல்ல, ரீப்ளே பண்ணி பார்த்தா அவரு லைனை கிராஸ் பண்ணவே இல்ல. கரெக்டா ஜம்ப் பண்றதுக்கு முன்னால அவருடைய கட்டவரல அப்படியே மடக்கிட்டு இருப்பாரு. அதனால அவர் இந்த கேம்லயுமே வின் பண்ணி தான் ஃபேட்டா இருக்கிறது தன்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு எந்த விதத்திலையும் தடையா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு.